நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதுக்கு மாற்றா என்ன பண்ணேன் அப்படின்னா, உளுந்து, பச்சைப்பயிறு, அப்புறம் சோயா, எள்ளு இந்த மாதிரியான கொண்டக்கடலை இதெல்லாம் வச்சு என்ன பண்ணேன், வறுத்து பொடி பண்ணி கொர கொரன்னு அரைச்சி இதை வந்து டெய்லி 3 ஸ்பூன் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுக்கு மாற்றாக. இது மனிதர்கள் இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி குடிச்சிட்டு, அது இப்படி சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து பச்சை பயிராக இருக்கலாம், உளுந்தாக இருக்கலாம், அதை வந்து நாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, முளை கட்டி தான் சாப்பிட்ணும், தாவரமாக மாற்றி தான் சாப்பிட்ணும். நம்மளாம் தாவர உண்ணிகள். அந்த வகையில் வந்து உளுந்து தாவரம் கிடையாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அரிசி கூட தான் தாவரம், ஆனால் அதை சாப்பிடக்கூடாது, நோய் வரும். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, முளை கட்டி தான் சாப்பிட்ணும். அப்போ அரிசியை வந்து முளை கட்டி சாப்பிட்லாமா? முளை கட்டி நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ நெல்லை தான் நீங்கள் முளை கட்டி அந்த அந்த நெற்பயிரை தான் நீங்கள் சாப்பிட்ணும். கோதுமையை முளை கட்டி சாப்பிட்லாமா? கோதுமையை முளை கட்டி அந்த பயிரை தான் நீங்கள் சாப்பிடணும், அப்படி கூட இருக்கலாம். தாவரத்தை தான் நீங்கள் சாப்பிடணும், இலை தலைகளை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க முளை கட்டி சாப்பிடும்போது. இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உளுந்து அதெல்லாம் நம்ம வந்து இட்லியில் வச்சு சாப்பிட்றோம், அப்புறம் வந்து வடை செஞ்சு சாப்பிட்றோம், அப்புறம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கிறதுனால நான் சத்து மாவு கஞ்சின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், உளுந்து, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, இந்த மாதிரி சோயா இந்த மாதிரியான தானியங்களை எடுத்து வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதே சோறு சாப்பிட்டா என்ன விளைவு ஏற்பட்டுதோ அதான் எனக்கு ஏற்பட்டுது. ஒரு கோதுமையை சாப்பிட்டா என்ன விளைவு ஏற்பட்டுதோ அதான் ஏற்பட்டு. கோதுமை சோறு சாப்பிடும்போது சோம்பேறித்தனம் வரும், ஒரு லட்சிய உணர்வே இருக்காது, ஒரு போதை. இது ஒரு போதையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, பொறுப்பற்று இருப்பாங்களா? அதுபோல் ஒரு பொறுப்பற்று ஒரு பொழுதுபோக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஒரு நம்ம கடமையை செய்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு லட்சிய உணர்ச்சி இல்லாமல் போயிடுது. லட்சிய உணர்ச்சி இல்லாமல் போய் ஜாலியாகவே இருக்கணும், வாழ்க்கை முழுதும் கஷ்டப்படணும், ஜாலியாக இருக்கணும். நீ தொழில் என்பது லட்சியம், தொழிலில் தான் நம்ம லட்சியமாக தொழிலில் தான் நம்ம லட்சியமாக நினைக்கிறோம். ஏன்னா தொழில் தான் மனித வாழ்க்கையில் இருக்கிற கடினமான செயல். அந்த கடினமான செயலை செஞ்சால் தான் நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். அது இல்லாமல் கஷ்டமான விஷயத்த சந்திக்காமல் ஜாலியாக இருக்கணும், அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை தவிர்த்துட்டு ஜாலியாக இருக்கணும். எதுவுமே கஷ்டமாகவே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மனநிலை எது தருது அப்படின்னா, சோறு தரும். நம்மளால் வந்து ஒரு அப்போ நம்மளை வச்சு ஒருத்தர் வேலை வாங்கினா தான், இன்னொருத்தருக்கு பயந்து தான் நம்ம வேலை செய்கிறோம். ஒரு ஆஃபீஸ்க்கோ நீங்கள் தொழிலில் வேலை செய்யணும், உங்கள் மேலதிகாரிக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. லீவுன்னா நல்லா ஜாலியாக இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பண்பு எது கிடைக்கும்? அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல் எது கொடுக்குது? உளுந்து, பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறீங்க, கூழாக குடிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த விளைவை ஏற்படுத்துகிறது. அப்போது ஒரு உணவை எப்படி, அப்போ சரி பச்சைப்பயிரெலாம் நல்லது, உளுந்து நல்லது தான், அதை முளை கட்டி சாப்பிடுங்க. முளை கட்டி தாவரமாக மாற்றிடுங்க, முழுக்க தாவரமாக மாற்றி பச்சையாக சாப்பிடுங்க. பச்சையாகவே வேக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஒருபோதும் அதை வறுத்து கொரன்னு அரைச்சி பொடி பண்ணி அல்லது பவுடராகவே அரைச்சி அதை காய்ச்சி குடிக்கிற வழக்கம் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். உடல் உழைப்பு மீது உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. உழைக்கணும் அப்படிங்கிற அந்த கஷ்டப்படணுங்கிற அந்த உணர்வே உங்களுக்கு வராது. இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்டாலும் சரி, அதுமாதிரி பச்சைப்பயிறு, உளுந்து, கொண்டக்கடலை, சோயா பீன்ஸ் இந்த மாதிரியான தானியங்கள்லாம் நீங்கள் கடையில் கிடைக்கும். அதை வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டாலும் அப்படி தான். அப்போ முளை கட்டும் போது அது தாவரமாக மாறி விடுகிறது, முளைத்து விடுகிறது, அதுலேருந்து இலை வந்து விடுகிறது. அந்த இலையத்தான் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டாக்க அதுதான் நமக்கு நன்மை தரும். அது நம்மளை சோம்பேறித்தனமாக்காது, நம்மளை பொறுப்பற்றவராக மாற்றாது, கஷ்டத்தை பார்த்து பயம் கொள்ள வைக்காது. அப்போ உணவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய, ஒரு மாதமாக நான் வந்து என்ன சோம்பேறித்தனமாக இருக்குது, வழக்கமாக நம்ம நிறைய திட்டமிடல் இருக்குது, நிறைய வேலைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்ய முடியலையே அப்படின்னு நான் பார்க்கும்போது, நான் புதுசாக என் வாழ்க்கையில் இந்த கஞ்சி தான், இந்த பச்சைப்பயிறு, உளுந்து, எள்ளு இந்த மாதிரி கொண்டக்கடலை இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி கஞ்சியாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இவ்வளோ விளைவுகளுக்கும் காரணம் அப்படிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட நம்பிக்கை போச்சு. நம்ம எதையுமே செய்ய முடியாது போலுக்கு, அந்தளவுக்கு சோம்பேறி ஆகிட்டோம். ஒரு ஃபயர் வந்து நமக்குள்ளே இருக்கணும், ஜெயிக்கணும், போராடணுங்கிற அந்த உணர்ச்சி இருக்கணும், போராட்ட உணர்ச்சி. அது இல்லாமல் போயிடும். நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் போராட்ட உணர்ச்சி ரொம்ப முக்கியம். போராடணும். மனிதர்கள் போராடினால தான் இன்றைக்கி நம்ம வந்து காடுகள்லேருந்து வெளியேறி உணவு சங்கிலியிலேருந்து பிற இனங்கள் நம்மளை வந்து வேட்டையாடாமல் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கோன்னா அந்த போராட்ட உணர்ச்சி தான் காரணம். அந்த போராட்ட உணர்ச்சிங்கிறது எதனால் போகுது? மனிதர்கள் ஏன் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, பொறுப்பற்றவர்களாக இருக்காங்க, சோம்பேறியாக ஏன் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமானது உணவு தான்.
ஏன் நம்ம வந்து மது அருந்தக்கூடாது, டாஸ்மார்க் சாராயத்தெல்லாம் குடிக்கக்கூடாது, கஞ்சா குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது ஒருத்தரை வந்து போராட்ட குணத்தை இல்லாமல் செய்துவிடும். கஷ்டப்படவே வைக்காது, சோம்பேறி ஆகிடுவாங்க. ஒரு லட்சிய உணர்ச்சி என்பது இருக்காது. அந்த நெருப்பு இருக்குல்ல, ஜெயிக்கணும், போராடணும், முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அதை அழித்து விடும். அதனால தான் நம்ம வந்து போதைக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் உணவு வடிவில் ஒரு நிறைய போதை இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் கூட தான் நீங்கள் காலங்காத்தாலே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும், நீங்கள் முன்னேறிட மாட்டீங்க. அதை ஒரு அளவோடு தான் பார்க்கணும், அது சாயந்தரம் தான் பார்க்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அதுபோல் அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து சோறு சாப்பிட்லாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சோறு சாப்பிட்டா அது என்ன பண்ணும், ரொம்ப உங்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தும். அடுத்த வேலையும் அதான், அடுத்தடுத்த வேலையும் அதான். அதனால் அதுலேருந்து நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். ஒரு 50 நாளைக்கு சோறுலாம் சாப்பிடக்கூடாது. 50 நாளைக்கு சோறு, அப்புறம் இந்த உளுந்து கஞ்சி, சோறு, கோதுமை, பூரி, பொங்கல், தோசை, இது 50 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு விடுமுறை விட்டுருங்க. 10 நாளைக்கு நீங்கள் விரும்பியதெல்லாம் சாப்பிடுங்க. இதுதான் மனித உணவு முறையை கண்டுபிடிக்கிறோம். அதனால் வந்து அதுக்காக நான் ஐயோ ஒரு மாதம் வேஸ்ட்டாக போச்சே, தெரியாமல் தானே நம்ம சாப்பிட்றோம், தெரிஞ்சே சாப்பிட்டா தான் அது தப்பு. அப்போது இதில் வந்து ஒரு மனித உணவு முறையை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ லேசப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன் இது வந்து மனிதர்களின் உணவு கிடையாது, இதை வந்து ஒரு 50 நாளைக்கு சாப்பிடக்கூடாது, 10 நாளைக்கு விடுமுறை விடுற பாருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கோதுமையெல்லாம் அரைச்சி அல்லது உளுந்தெல்லாம் அரைச்சி பச்சை பயிரை பவுடர் பண்ணியோ கூழாவோ கஞ்சாவோ காய்ச்சி அல்லது ஏதோ ஒரு கொழுக்கட்டையோ அல்லது ஏதோ ஒன்று ஸ்வீட்டை சேர்த்து சாப்பிடுங்க. மற்றபடி அந்த 50 நாள் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிறதா இருந்தால் அதை முளைகட்டி எடுத்துக்கோங்க, உளுந்து எடுத்துக்கிறதா இருந்தால் அதை முளைகட்டி எடுத்துக்கோங்க. முளைகட்டி தாவரமாக தான் மாற்றி சாப்பிடணும், அதன் தன்மை மாற வேண்டும். அந்த விதையாக இருக்கிற அந்த உளுந்து பச்சை பயிறு அதோட தன்மையெல்லாம் மாற்றிடணும். நம்ம முளைகட்டி சாப்பிடணும். முளைகட்டும் போது தாவரமாக மாறுது. அப்போ அப்படி தான் சாப்பிட்ணும். ஒரு உணவை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்ம அப்போ இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நான் வாழ்க்கையில் போராடுறேன், ஆனால் என்னால் முடியவே முடியலை, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னால் முடியலைப்பா, போராட முடியல, ஆனால் எப்படி தான் இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம அவங்களெல்லாம் வாயப்பிளந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உணவில் நீங்கள் பண்ணுற தப்பு தான். அந்த தவறுகளை திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பு இருக்குல்ல, அதை நம்ம அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்தலாம். பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்.